சிரம்பான் பெர்சியாரான் சினாவாங் ஒன்றில் ஏற்பட்ட 3 பதின்ம வயதினர் உயிரிழந்த ஹோண்டா ஜாஸ் வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்தின் வழக்கு விசாரணை நேற்று மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. மெஜிஸ்ட்ரேட் நூருல் அசுவின் மொஹமட் தல்ஹா முன்னிலையில் 17 வயதுடைய அந்த ஹோண்டா ஜாஸ் வாகனம் ஓட்டி தனக்கு எதிராக வாசிக்கப்பட்ட குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். இதனிடையே 15 வயதுடைய மொஹமட் ஐடில் ரம்டான் அப்துல்லா, 16 வயதுடைய மொஹமட் அஸ்வாரி லொட்பி, 17 வயதுடைய ஐசார் அசீம் அப்துல்லா ஆகிய மூவருக்கும் மரணம் விளைவிக்கும் வகையில் அபாயகரமாக வாகனத்தை செலுத்தியதற்காக 1987 ஆண்டு தரை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41 அடைப்புக்குறி 1 கீழ் 5 to 10 வருடங்கள் வரையிலான சிறை தண்டனையும் 20,000 ரிங்கிட்டிலிருந்து 50,000 ரிங்கிட் வரையிலான அபராதமும் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே குற்றத்திற்காக சட்டத்தின் பிரிவு 26 அடைப்புக்குறி 1 கீழும் 300 ரிங்கிட்டிலிருந்து 2,000 ரிங்கிட்டிற்கு மேற்போகாத அபராதமும் 3 மாதங்கள் வரையிலான சிறையும் விதிக்கப்படலாம். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவாதத்துடன் கூடிய 4,300 ரிங்கிட் பிணை விதித்து ஜாமீன் அனுமதித்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.